ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எவரெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் சேனல். நம்ம சேனலில் ஆரி ஆன்லைன் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்கள் யாருக்காவது ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆரி போட போகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு மெயினானது என்ன அப்படின்னா ட்ரேசிங் ஒர்க் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்களா? ஒரு ப்ளவுஸ்க்கு நம்ம ட்ரேசிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ ஒரு மேங்கோ டிசைன் வேணும், ஒரு ஃப்ளவர் டிசைன் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை ட்ரேசிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அதில் நம்ம ஒர்க் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ப்ளவுஸ் மார்க்கிங். ஓகேங்களா? ஒரு ப்ளவுஸை எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம எந்த மாதிரி கிளாத் வாங்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். நம்ம எந்த மாதிரி கிளாத் வாங்குறது அப்படின்னா ஒரு சில்க் கிளாத் வாங்குங்க. ஓகேங்களா? சில்க் கிளாத்லேயே நல்லா குவாலிட்டியான கிளாத்தாக பார்த்து வாங்குங்க. சரிங்களா? சில்க் கிளாத்லேயே குவாலிட்டி இல்லாத கிளாத்லாம் இருக்குது. சரிங்களா? அந்த ஃபேப்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப ரொம்ப டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் ஆரிக்குன்னு நம்ம யூஸ் பண்ணுறப்ப குவாலிட்டி இல்லாத கிளாத்தை வாங்காதீங்க, குவாலிட்டியான கிளாத்தாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த கிளாத் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா? இந்த கிளாத் எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி கிளாத். ஓகேங்களா? இந்த மாதிரியான கிளாத்தாக பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு நான் ப்ளவுஸ் மார்க்கிங்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சும்மா நார்மலாக, ஓகேங்களா, சும்மா நார்மலாக ஒரு ப்ளவுஸ் பீட்டில் தான் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்ட போகிறேன். ஓகேங்களா? நீங்கள் கிளாத் எந்த மாதிரி வாங்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். நீங்கள் அந்த மாதிரி கிளாத் வாங்கிக்கிட்டு அதில் மார்க் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நான் உங்களுக்கு மாடலுக்காக தான் இந்த ப்ளவுஸ் பீட் எடுத்திருக்கேன் காட்டனில். ஓகேங்களா? நீங்கள் இந்த மாதிரி கிளாத்தில் பண்ணாதீங்க, உங்களுக்கு மாடலுக்காக தான் நான் இதை வச்சுருக்கேன். சரிங்களா? நான் வாங்க சொன்னது உங்களை சில்க் காட்டன் வாங்கிக்கோங்க, குவாலிட்டியான கிளாத் வாங்கிக்கோங்க. சரிங்களா? இப்போ மார்க்கிங் பார்ப்போமா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் வாங்குகிறோம். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் வாங்கிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கரைபாகம் இருக்கு இல்லையா, இந்த கரைபாகம், சரிங்களா, இந்த கரைபாகம் இருக்கிற இடத்துல இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ பேக் சைடு நம்ம மார்க் பண்ண போகிறோம். சரிங்களா? பேக் சைடு எப்படி மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கேல் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மார்க்கர் எடுத்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த கரைபாகம் இருக்கு இல்லையா, இந்த கரைபாகத்தில் இந்த இடம், ஓகேவா, இந்த இடத்துல நீங்கள் அடியில் நம்ம மடித்து தைக்கிறதுக்காக, ஓகேங்களா, மடித்து தைக்கிறதுக்காக என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ளவுஸ் எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ளவுஸ் எடுத்துக்க போகிறோம். எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பக்கம், ஓகேங்களா, பேக் சைடு இப்படி எடுத்துக்கிறீங்க. இந்த மாதிரி பேக் சைடு எடுத்துக்கிட்டு, ஓகேங்களா, இதில் நம்ம இந்த இடத்த, ஓகேங்களா, இந்த இடத்த நம்ம இந்த இடத்துல வைக்கணும். அதாவது இந்த மடிப்பு பக்கம் இருக்கு இல்லையா, இந்த மடிப்பு பக்கத்தில் இந்த மாதிரி வர மடிப்பு பக்கம் வரணும். சரிங்களா? இந்த மாதிரி கரெக்டாக ஃபோல்டு பண்ணிக்கங்க. இந்த மாதிரி கரெக்டாக ஃபோல்டு பண்ணிக்கிட்டு நீங்கள் வைங்க. சரிங்களா? பாருங்கள், இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, மார்க் பண்ணின அந்த லைன் மேலே இந்த ப்ளவுஸை இப்படி வைக்கிறீங்க. சரிங்களா? இந்த மார்க் பண்ண இந்த லைன் மேலே, சரிங்களா, இந்த மார்க் பண்ண லைன் மேலே இந்த ப்ளவுஸை இந்த மாதிரி இப்படி வைக்கிறீங்க. சரிங்களா? வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்தோட எட்ஜஸ், ஓகேங்களா, கரெக்டாக மடித்து வச்சுக்கோங்க. சரிங்களா?
கம்மியாக வச்சிடாதீங்க. கரெக்டாக இந்த இடத்துல வச்சுட்டு இந்த இடத்தோட எட்ஜஸ் ஓகேங்களா, இந்த இடத்தோட எட்ஜஸில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு இப்படி மார்க் பண்ணிக்கிறீங்க. சரிங்களா, கரெக்டாக இந்த எட்ஜஸில் ஒரு மார்க் பண்ணிக்கங்க. சரிங்களா, இந்த எட்ஜஸில் இப்படி ஒரு மார்க் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த நெக்லைன் பாருங்கள். இந்த நெக்லைன் நம்மளுக்கு வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ ஓகேங்களா, இந்த நெக்லைன் நம்மளுக்கு எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் ஓகேங்களா. இந்த நெக்லைன் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல ஒரு மார்க்கிங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்த இப்படி கரெக்டாக மடித்து வச்சுக்கோங்க. சரிங்களா, இந்த இடத்த இப்படி கரெக்டாக மடித்து வச்சுக்கிட்டு இந்த இடம் எங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்லீவுக்கு நம்மளுக்கு ஒரு ஜாயிண்ட் இருக்கும். இந்த ஸ்லீவுக்கும் இந்த ஷோல்டருக்கும் இடையில ஒரு ஜாயிண்ட்டு நம்ம ஒரு தையல் போட்டிருப்போம். சரிங்களா, அந்த தையலுக்கு நேராக ஒரு மார்க்கிங் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறீங்க. சரிங்களா, ஓகேவா. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்ம் ஹோல் ஓகேங்களா, ஆர்ம் ஹோல் இங்கே எங்கே உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகுதோ ஓகேவா, இந்த இடம் எங்கே ஜாயிண்ட் ஆகி வருதோ இந்த லைனில் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இந்த இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு இந்த இடம் எது வரையும் ஃபினிஷ் ஆகுதோ இங்கே ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இங்கே ஒரு லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை எடுத்துடுறீங்க. ஓகேங்களா, இந்த ப்ளவுஸை எடுத்துடுறீங்க. எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நெக்கு வந்து இந்த பாயிண்ட் வரையும் நம்ம குறிச்சிருக்கோமா, இதில் இந்த லைன் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அப்போ இதுவரையும் நம்ம லைன் போட்டுக்க போகிறோம். சரிங்களா, இதுவரையும் நம்ம லைன் போட்டுக்க போகிறோம். போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஷேப் நெக்கு வேணுமோ நீங்கள் அந்த டிசைன் வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா, என்ன ஷேப் வந்து நெக் வேணுமோ நீங்கள் அந்த டிசைனில் நெக் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இங்கே ரவுண்ட் ஷேப் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ வந்து எனக்கு நான் இங்கே ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டு ஓகேங்களா, இங்கே ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டு இந்த இடத்த வந்து நான் வந்து ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இந்த மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இந்த இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இங்கே ஆர்ம் ஹோலுக்கு ஒரு மார்க்கிங் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இந்த ரெண்டு லைனை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜாயின் பண்ண போகிறோம். சரிங்களா, இந்த ரெண்டு லைனையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அடியில் மார்க் பண்ணோம் இல்லையா, ப்ளவுஸ் எது வரையும் தேவை அப்படிங்கிறதுக்கு நம்ம இங்கே மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த இடத்துலையும் இங்கே ஆம்கோல் வந்து மார்க் பண்ணிங்க இல்லையா, அந்த லைனையும் ஜாயின் பண்ணிடுறீங்க. சரிங்களா, புரியுதுங்களா, நான் சொன்னது புரியுதுங்களா, திரும்பியும் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே வந்து நம்ம ஒரு 1.5 இன்ச் விட்டுட்டு ஓகேங்களா, இங்கே 1.5 இன்ச் விட்டுட்டு ப்ளவுஸோட பேக் சைடு எடுத்துக்கிட்டு அந்த எஜ்ஜு முடிகிற இடத்துல நம்ம இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட நெக் டிசைன் எடுத்துக்கிட்டீங்க, நெக் டிசைன் மார்க் பண்ணிக்கிட்டீங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கேருந்து ஆர்ம் ஹோல் எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் மார்க் பண்ணிக்கிட்டீங்க. ஓகேங்களா, அந்த லைன்லாம் என்ன பண்ணீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணி இந்த லைன் போட்டு முடிச்சிட்டிங்க. இது வந்து பேக் சைடு நம்மளுக்கு வந்து ஃபினிஷ் ஆகிட்டு இப்போ என்ன அப்படின்னா நம்ம எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோமோ, அதாவது எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து ஸ்டிச்சிங் போட்டிருக்கோமோ ஓகேவா, ஏதாவது ஃபிட்டிங்கான அளவு. சரிங்களா, உங்களுக்கு மார்க் பண்ணது இதோட ஃபிட்டிங்கான அளவு தான். உங்களுக்கு இதில் நம்ம வந்து எக்ஸஸான அளவு விடலை. சரிங்களா, இதில் வந்து நம்மளுக்கு ப்ளவுஸ் எவ்வளோ அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்களே தவிர எக்ஸஸ் பாயிண்ட் வந்து நம்ம விடலை. சரிங்களா, ஸ்டிச்சிங்காக விடலை. சரியா, இது வந்து நம்ம ஆரி ஒர்க் போடுறதுக்காக மட்டும் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஒருவேளை நீங்கள் டைலர்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பொழுதும் போல் தச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. அப்போ தான் வந்து அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவாங்க. சரிங்களா, இப்போ பேக் சைடு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சிங்களா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடு வந்து இப்போ நம்ம ஒரு சைடுக்கு போட்டுட்டோம். சரிங்களா, இப்போ இதை நம்ம வந்து இந்த சைடும் போடணும். அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி டார்க்காக மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் டார்க்காக மார்க் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி இப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைன் போட்டுட்டு இந்த கிளாத்தை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி இப்படி ஓப்பன் பண்ணிடுறீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணுங்கள். ஆப்போசிட்டில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறப்ப ஓகேங்களா, ஆப்போசிட்டில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இப்படி இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணுங்க. சரிங்களா? இந்த மாதிரி இந்த இடத்துல இப்படி பண்ணிங்க அப்படின்னா இதோட அச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்போசிட் சைடு வந்து நம்மளுக்கு வந்து விழுந்துடும். சரிங்களா? விழுகிறப்ப நம்ம அது மேலே வந்து இன்னும் டார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், எனக்கு இப்போ இந்த பக்கம் உள்ள அச்சு வந்து இந்த சைடு வந்து விழுந்துட்டு தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி விழுந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் ஆரி ஒர்க் பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஹேண்ட் போட போகிறோம். ஹேண்டுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை ரெண்டாக ஃபஸ்ட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணோமா, ரெண்டாக ஃபோல்ட் பண்ண பிறகு ஓகேங்களா, ரெண்டாக ஃபோல்ட் பண்ண பிறகு இந்த மாதிரி திரும்பியும் இப்படி இந்த மாதிரி 4ஆக ஃபோல்டு பண்ணிடுறீங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங், நெக்ஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங், இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேண்ட் டிசைன் வந்து போடலாம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் ஓகேங்களா, ஒரு 1/2 இன்ச் மடித்து தைக்கிறதுக்காக நீங்கள் விட்டுடுறீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட் வந்து மார்க் பண்ண போகிறோம். இப்போ ஹேண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைன் மேலே எங்கே ஃபினிஷ் ஆகுதோ இதை வந்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த லைன் மேலே இப்படி வச்சுக்கோங்க. ஃபினிஷ் ஆகிற இடத்துல ஒரு மார்க்கு, இந்த இடத்துல ஜாயிண்ட் வருது இல்லையா, இந்த ஆம்கோல் ரெண்டும் ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, இந்த ஆம்கோலும் இந்த ஹேண்டும் ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல ஒரு மார்க்கிங். சரியா? அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு இந்த ஷோல்டர் நம்மளுக்கு எங்களுக்கு ஜாயிண்ட் ஆகுதோ அங்கே ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த இடத்த இப்படி ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தான். இப்படி லைட்டாக இப்படி எஸ் மாதிரி வந்து இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்த இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? புரிஞ்சதுங்களா? இது மாதிரி வந்து இப்படி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க, இது ஸ்மால் ஸ்லீவ். சரிங்களா? இது வந்து சின்ன கை. உங்களுக்கு ஒரு வேளை பெருசாக எல்போ ஸ்லீவ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம எதுலேருந்து ஹேண்ட் சைஸ் பெருசாக தேவையோ நீங்கள் இங்கேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிளாத்தும் எடுத்துக்கணும். நம்மளுக்கு வந்து ஆரிக்கின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1லேருந்து 1.25 மீட்டர் வரையும் தேவைப்படும். ஃபேட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு 1/2 மீட்டர், அதாவது 1.5 மீட்டர் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சரிங்களா? அவங்களுக்கெல்லாம் ஒரு 1.5 மீட்டர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன், இதை வந்து டார்க் பண்ணிவிட்டு சரிங்களா, இதை டார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் இந்த ஆப்போசிட் சைடு வந்து பெரட்டினீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த அச்சு வந்து விழுந்துடும். சரிங்களா? ஆப்போசிட் சைடு என்ன ஆகிடும், விழுந்துடும். பாருங்கள், நான் ஆப்போசிட் சைடு வச்சுட்டேன். ஆப்போசிட் சைடு வச்ச பிறகு இதோட அச்சு வந்து இந்த பக்கம் நம்மளுக்கு விழுந்துட்டு. சரிங்களா? ஆப்போசிட் சைடு இந்த சைடு விழுந்துட்டா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது மேலே இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான கரெக்டான சைஸ்க்கு இதை வந்து இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போ மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இது மேலே டார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி பேக் சைடில் ஃபோல்டு பண்ணிவிட்டு திரும்பியும் இந்த மாதிரி தட்டினீங்க அப்படின்னா இதோட அச்சு பேக் சைடுக்கும் விழுந்துடும். அப்போ 2 ஸ்லீவுக்கும் நம்மளுக்கு அச்சு வந்துடும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே விட்டுறக்கூடாது. சரிங்களா? இது மேலே வந்து ஓகேங்களா, இது மேலே வந்து ஒயிட் பென்சிலை வச்சு நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது மாதிரி டிசி இதிலலாம் நம்ம பண்ணியிருக்கோம். என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த சாக்கில் பண்ணியிருக்கும் போது இது வந்து அலைஞ்சு போயிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது மேலே வந்து ஒரு ஒயிட் பென்சிலை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹேண்ட் வந்து மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பேக் சைடு மார்க் பண்ணியாச்சு. இன்னும் பேலன்ஸ் என்ன இருக்குது, நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு இருக்குது. சரிங்களா? ஃப்ரண்ட் சைடு இருக்குது.
ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரும் மாற்றி அளவு எடுத்துறாதீங்க சரிங்களா. அளவு எடுக்கிறப்ப என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா இந்த பக்கம் மார்க் பண்ணிடுறீங்க சரிங்களா. அதாவது லெஃப்ட் சைடு வந்து மார்க் பண்ணிடுறீங்க. ரைட் சைடு தான் நம்ம வந்து எப்பொழுதும் மார்க் பண்ணணும். லெஃப்ட் சைடு வந்து மார்க் பண்ணிடாதீங்க ஓகேங்களா. இப்போ இந்த அளவு நம்ம எடுத்துருக்கோம். எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கிராஸாக ஓகேங்களா. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கேப் இருக்குது சரிங்களா. இந்த இடத்துல கேப் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த நெக் டிசைன் அப்படி வச்சுட்டு ஓகேங்களா, இந்த மாதிரி நெக் டிசைனை வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க்கிங் ஓகேங்களா. இந்த நெக் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே ஒரு மார்க்கிங், இந்த இடத்துல இந்த ஷோல்டருக்கு ஒரு மார்க்கிங் இப்படி பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த ஷேப்பில் நெக்கிங் இருக்குதோ அது வரையும் இங்கே ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இது வரையும் நம்மளுக்கு இருக்குதா ஓகேங்களா. இது வரையும் ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லைன் இருக்குது இல்லையா, இந்த லைனில் இப்படி ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் இந்த நெக்கை வந்து இப்படி வரைஞ்சிக்கோங்க சரிங்களா. இந்த மாதிரி இப்படி வரைஞ்சிக்கோங்க சரிங்களா. இந்த ஷோல்டரை இப்படி ஜாயின் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இந்த நெக்கையும் இப்படி வரைஞ்சிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு வந்து மார்க் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து இந்த ஸ்லீவுக்கு கரெக்டான அளவை நம்ம எடுத்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம் ஓகேங்களா. இதுக்கு எக்ஸஸாக நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் வேணும் சரிங்களா. ஸ்டிச்சிங்க்கு நம்மளுக்கு ஒரு 1/2 இன்ச் வேணும். ஸோ வந்து கொஞ்சம் தூரம் நம்மளுக்கு இங்கே கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் மார்க் பண்ணுங்கள் சரிங்களா. அதே மாதிரி இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கேயும் கரெக்டான அளவு தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேயும் நம்மளுக்கு வந்து எக்ஸஸாக லைன் வேணும் சரிங்களா. இங்கேயும் எக்ஸஸாக ஸ்டிச்சிங்க்கு நம்மளுக்கு வந்து லைன் வேணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கேயும் எக்ஸஸாக விடணும். விட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிவிடுவோம், ஆரி ஒர்க்கும் போட்டுடுவோம். இந்த இடத்துல நம்மளுக்கு இவ்வளோ தூரம் நம்மளுக்கு இடம் தேவைப்படும் சரிங்களா. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு இவ்வளோ தூரம் நம்மளுக்கு இடம் தேவைப்படும் சரிங்களா. இப்போ இவ்வளோ தூரம் இடம் தேவைப்படும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தூரத்துக்கு இங்கே தள்ளி வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை இதை இறக்கி இப்படி வச்சுட்டிங்க, இறக்கி இங்கே வச்சு மார்க் போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, மார்க்கிங் பண்ணி இங்கே ஆரியும் போட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ இந்த இடமும் டச் ஆகும் சரிங்களா. நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து கிளாத் இல்லாமல் போயிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம மார்க் பண்ணும் போதே இதுக்கு ஸ்லீவுக்கு ஸ்டிச்சிங்க்கு தனியாக இடம் விட்டுக்கோங்க, இங்கே பேக் சைடுக்கும் தனியாக இடம் விட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் சைடுக்கும் நீங்கள் வந்து மார்க் பண்ணுறப்ப இதுக்கும் ஸ்டிச்சிங்க்கு கிளாத் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பேக் சைடு மார்க் பண்ணியாச்சு, ஸ்லீவ் மார்க் பண்ணியாச்சு. சின்னதாக இருக்கிற ஸ்லீவ் நம்ம வந்து இப்படி நான் சின்னதாக இருக்கிற ஸ்லீவ் சொல்லி கொடுத்துட்டேன். உங்களுக்கு பெருசாக வேணும் அப்படின்னா எதுலேருந்து மார்க் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடுக்கும் நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்போசிட் சைடில் இருக்கிறது வந்து இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற கிளாத் வந்து வேஸ்ட் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம ஃப்ரண்ட்டில் ஒரு பக்கம் மட்டும்தான் மார்க் பண்ணியிருக்கோம், இன்னொரு பக்கம் மார்க் பண்ணலை. ஸோ வந்து இந்த சைடை வந்து இன்னொரு பக்கத்துக்கு வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற எக்ஸஸ் கிளாத் நம்மளுக்கு வந்து இன்னும் பட்டி இருக்குது ஓகேங்களா. பட்டியில் பட்டன் ஹூக் பட்டி இதெல்லாம் தைக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து கிளாத் தேவைப்படும் சரிங்களா. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு மார்க்கிங் எப்படி அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துட்டேன், எந்த மாதிரி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க ஓகேங்களா. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இதை அப்படியே விட்டுறாதீங்க, அதையும் நான் சொல்லிட்டேன். இதை அப்படியே விட்டுறாதீங்க மார்க் பண்ணதை. இது வந்து ஒயிட் பென்சில் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நீங்கள் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.